ஆமா, கட்டின புருஷன் நல்லபடியா இருக்கணும். புருஷன் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும். நீங்க விரதம் இருக்கியா? ஒரு வாரத்துல எத்தனை நாள்? 7 நாளுங்க. 7 நாளைக்கு விரதம் இருந்தா புருஷன் மஜினா போடி கேள புண்ணாக்கா. 7 நாளைக்கு விரதம் இருந்தா எப்பலாம்? ஏங்க அதுக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆமா, இன்னைக்கு என்ன நீ வெறுத்தனமா வந்துருக்கியா? இப்ப பாக்கணும், நீங்க எதுக்கு மாலை ஒழிய தெரியுமா? என்னடா தம்பி, நீங்க வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. காத்து மாமா சந்தான குரல் தொண்டை கிழிச்சு விடுமா? மணியில பிரபு, உன் வேலை என்ன? நாங்க பாடுறோம், நீ வாசி. நீ வாசி. ராத்திரி இன்னைக்கு ராத்திரி நாளைக்கு அது எப்படி நேற்று ராத்திரி அக்கா உன்னோட சேர்ந்தா கிருக்க பாட்டு படிக்கிற நேற்று ராத்திரி இன்னைக்கு ராத்திரி சும்மா என்ன பேசக்கூடாது. எனக்கு எனக்கு அசோசியம் பேசினா பிடிக்காது. செஞ்சு போட்டாலும் கிழிப்பா அப்படியே போடாடே போடாடியா ஒரு ஆளடா எனக்கு போட ஆளை பாரு. மனுஷன் சம்பாதி என்னடா ஒரு மசிலும் இல்ல. நீ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அறிவு சூடு சொல்லணும். நான் ஏன் உங்களை பொறுமையா இருக்கு தெரியுமா? எல்லாம் இந்த உண்டியல் மாதிரி இருக்கா? இந்த உண்டியலுக்கு எதுக்கு நீ ஆசைப்படுவ? சம்பாதி என்ன இருக்கு? 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேச்சிப்பி வாங்கினேன். சேச்சிப்பி ஒரு சேச்சிப்பி வாங்கினேன். மண்ணு தோண்டியா பொழைச்சிரும். என்ன பண்ண? ஒரு தூக்குல இதே ரூட். மரியாதையை தொடர்ந்து போய் இதே ரூட்ல என்னடா காமிக்கிற? நாடகம்னா என்னையா? இயல் இசை நாடகம். இயல்ல பேசி இசையில பார்த்து சரி. அதுதான் போன வருஷம் காலமாடு. என்ன மாடு? 2 காலமாடு. ஒரு கொம்பு இத்த தண்டி. அப்பா, காலமாட்டுக்கு இந்த தண்டி. இத்த தண்டியா? கொம்பு கோல் எல்லாமே ஒண்ணு தண்டி. கொம்பு தெரியாதுன்னா அளவு வருது. அடிப்போம்ல. ஆமா, ஒண்ணு இத்த தண்டி அவுத்து விட்டு இதே ரூட்ல தான் போயிருக்கு. என்ன எல்லாம் இதுக்குள்ள போச்சு இதுக்குள்ள போச்சுங்க. பாக்குற வேலையை இருப்பாங்க. இப்ப வண்டி பத்தியத்துல மாடு விடுறோம். ஆமா, இப்படி போற திடீர்னு திரும்பாதா? என்னமா பேசுறேன்? சரி, அதுதான் போனா போன இந்த வருஷம் ஒரு சீட்டாடு வேணும் வாங்கினேன். நாலாவதுல சம்பாதிச்சு பெரிய லெவலுக்கு ஆயிரும். வேன் இருக்கு. டிரைவரு டிரைவரை பத்தி மட்டும் பேசாத, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இன்னைக்கு வந்துக்கிற டிரைவர் அந்த மாதிரி லொப்பையா? அவர் அப்படி ஆள் இல்லம்மா. அவங்க பாய் அப்படிதான். அம்மா பிள்ளைய கண்டா போய் பேசிக்கிட்டு தான் ஒரு பாத்திரம் பொம்பளை போட்டோ வச்சிருக்காங்க வாட்ஸ்அப்ல. தெய்வத்தை வை. சரி, அம்மா போட்டோ வை. அதெல்லாம் சொல்லுங்க. வரையில உண்மையாலுமே ஒரு விபத்து நடந்தது. நாங்க வேன்ல வந்துட்டு இருக்கேன். என்ன ஒரு அந்த இடத்துல ஒரு பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டாப்ல. உண்மையிலுமே டிரைவர் வந்து ரொம்ப உணர்ச்சிபூர்வமா வண்டியை நிப்பாட்டினாப்ல. நாங்க கூட அந்த பையனுக்கு இவ்வளவு இறக்க சிந்தனை இருக்குன்னு பார்த்தா பின்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்துச்சு. அந்த பிள்ளைக்கு அடிபட்டுச்சான்னு போய் குறுகுறுன்னு பாத்துருவோம். எங்க அவரா என்னதான் இருந்தாலுமா, ஆனா உங்கள்கிட்ட நாங்க செவிக்க முடியாது. யாரும் தெரியுதுல்ல, ஐம்புலனையும் அடக்கிறதே நாங்க தான். அப்படி சொல்லாத. நீ வாழ்ந்து காமி பாப்போம். யார் வாழ முடியாது? யார் வாழ முடியாது? செத்துருவீங்க. அதோட அங்க என்ன மஜூரி ரொம்ப வாழ இல்லைன்னு வச்சுக்கோ, எல்லாம் மாட்டி செத்துருவேன். எதுக்குன்னு கேக்குறேன். நாங்க ஆம்பளை எப்படி வேணாலும் வாழ்வோம். நீங்க முதல்ல ஆம்பளை இல்லாம நீங்க வாழ்ந்துருக்க. கண்டிப்பா எங்களால வாழ முடியும். ஏன் அன்னை தெரசா ஆண்கள் இல்லாம வாழலையா? ஆண்கள் இல்லாம வாழ்ந்து அப்படியே மூதாட்டி வாழலையா? வாழ்ந்தாங்க. எங்க ஐயா எங்க ஊருக்காரு யாரு பேர சொல்லு. அப்துல் கலாம். அவர் யாரு? யார் அவரு? எங்க பெரியப்பா. பெரியப்பா நான் தான் சொன்னேன், அண்ணா நீ படிச்சு பெரியாள் ஆகுங்க. அவர் சொன்னா நீ படியா? நாங்க படிப்புக்கு எனக்கு ரொம்ப தூரம்னு அதனால எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் செத்து போயிட்டாங்க. நீ பாத்துக்க விட்டு கொடுத்துட்டீங்க. அவர் பெரியாள் ஆகிட்டாரு. நீ அதை சொல்ற. ஆம்பளை இல்லாம நீ என்ன? ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை இருந்தா யாராவது குடும்பத்தை மதிப்பாங்கடா. இப்ப 2 பெண்கள் வந்திருக்கியா? நாங்க ஒரு 8 ஆண்கள் வந்திருக்கோம். எனக்கு செய்யணும்னு நினைச்சா நீங்க ஏதாவது சரிபட்டு வருவீங்களா? அடிபட்டு வருவேன். நான் கூப்பிடுறியாப்பா? இல்ல
தவறா நடக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, எங்களோட அச்சம், நாணம், மட பயிர்ப்பு இதெல்லாம் ஒன்னா கலந்துதானே வரும். சின்ன பைப்பு, மூணு பைப்பு. டேய் எந்த பைப்ப சொல்லிட்டு இருக்க? இல்லாதத பேசாத. மொத்தம் 8 பைப்பு தானே. 8 பைப்பு விலகாத பைப்பு. விலகாத பைப்பு எதுக்கு? என்ன தலையெழுத்து தான் எங்களுக்கு. என்ன தலையெழுத்து? எதுக்கு அப்ப தலையெழுத்து இல்ல? நாங்க தவறு செய்யணும்னு நினைச்சா நீங்க வருவீங்க. காட்டி ராஜா. அம்மா என்னையா நினைக்கிறேன்? காட்டி. அம்மா அக்கா. இல்ல நான் ஒரு விஷயம் கேக்குறேன். நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். பொம்பளை பிள்ளைங்க பிறந்த 1 வயசு பிள்ளைய தூக்கி போட்டு கெடுத்தது எங்க வர்க்கமா உங்க வர்க்கமா? உங்க வர்க்கங்க. ஏய் 1 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? 60 வயசு மூதாட்டியே கெடுத்தீங்க. அடுத்து காலேஜ் படிக்கிற பிள்ளைய கெடுத்தீங்க. 1 வயசு பச்சை பேச விட்டு பேசுனே இடையில பேசணும்னு வச்சுக்கோ. ஏன் உன் ஆண் வர்க்கத்துக்கு சொல்ல போறீங்க? அப்புறம் என்ன மிரட்டியா? ஏன்னா எதுவுமே நீ செய்ய மாட்டியா? நான் தான் செய்யணுமா? ஓஞ்சி வச்சேன். முகரம் கட்டியா பாரு. எல்லாமே கைத்தொழில ஓஞ்சி வச்சேன். உடம்பு கெட்டு போயிடும். தன் கையே தனக்கு உதவியில் இருக்காத. அவன் கைத்தொழில் இருக்கிற ஆம்பளை ஆம்பளை நம்ம வாழ முடியாதா? வாழ முடியாதா? அது யார மணியனை பார்த்து கேட்டுட்டு இருக்கா? நம்ம வாழ முடியாதா? ஏன் முடியாது? நம்ம வாழ முடியாதா? தம்பி போலீஸ்ல அவனை சேர்க்காத. இல்ல ரத்தம். இவன் சின்ன பிள்ளையா? 3 பொம்பளை மாட்டமாக்கிட்டேன். இந்த ஊர்ல இருக்க தெரியும். இவன் நடிகர் அப்பாஸ் மாதிரி இருக்கே. எனக்கு சந்தேகம். வியாபாரம் பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் என்ன வியாபாரம்? மாப்பிள்ளை ஒன்ன கூப்பிட்டுட்டாலும் அது இருந்தாலே நீ புடிச்சுக்க. இங்க வா. என்ன நாடகத்தை கூப்பிட்டாலும் அவ்வளவுதான் சம்பளம் தரீங்க. அதுக்கும் அவ்வளவுதான் சம்பளம். 200 ரூபாய்க்கு வரதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த அளவுக்கு நீங்க செய்வீங்களா? எரும மாடு இங்க வா. ஒரு நிமிஷம் வா. இது என்ன உன் காலு, உன் வேட்டி, உன் சட்டி எல்லாம் ஒரே நிறமா இருக்கு. ஆமா நாங்க எங்கேயுமே மாற மாட்டோம். அப்படியா? ஓப்பன் டைப். மனசு இருந்தா மாந்தா புக்கு வர முடியாது. போற தம்பி இந்த ஆட்டம் சூப்பரா இருக்குடா. விடிய விடிய செய்யலாட்டா நல்லா இருக்குடா. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்க அதை மட்டும் சொல்லு. அவர் பின்பாட்டுமா? பின்பாட்டு வாங்கி பாருங்க. எடுத்து சொல்லணும்ல. என்ன பின்பாட்டு? அதிக மனசு இருந்தா மந்த பூக்கு அடியே அடியே இவளும் உன் பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா. மரியாதையா பாடியா முதல்ல. பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவேன்? அவங்க எப்படி கூப்பிடுவா? தெய்வம், செல்லம். 8 மணி ஆச்சுன்னா செல்லம் சொல்லுவேன். இப்ப காலையில 6 மணி ஆனா அது லூசு முட்டை மூஞ்சில முட்டை வாங்கி மாட்டேன். முப்பாட கட்டையா பாரு. உன்னை எந்த நேரத்துல கட்டி விட்டாங்க எனக்கு பிடிச்ச ஸ்பீடா. அது எப்படிங்க ராத்திரி 8 மணிக்கு மேல மட்டும் மகாலட்சுமியா தெரியுறாங்க? அங்க கான்ட்ராக்ட் போடணும்ல. சாமி 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 சாமின்னு சொல்லி எங்களுக்கு ஆப்பு வச்சிருக்கீங்க. பம்பு எனக்கு வேணாம். என்னடா பாட்டு இது? தம்பி இந்த ஆறு மைக்ல கொஞ்சம் வாடி பத்தியா? எல்லா மைக்குமே ஏத்துக்க பாவையா. எல்லாம் சிரமப்படாத. ரொம்ப எல்லாமே நம்ம மூஞ்சி கேட்டு எதுவும் சொல்லாம இருக்க பாருங்க. கோவப்பட்டு நீ ஜாமான வண்டியில ஏத்திராத. ஆமா அதிக நான் அங்கிற மூணா
கண்ணு வைக்காத. எத்தனை கிலோ பிடிக்கும்? தோலுமா இல்லை ஏய், திரும்பி பாடுறத மைக்ல பாடுறா. திரும்பி பாடல மைக்ல பாடு. அதுமா தோலுமா இல்லை ஏய், மைக்ல பாடு. ஏன் அந்த வார்த்தை மட்டும் உனக்கு மைக்ல வர மாட்டேங்குது? பாடுங்க அதுல. அதுமா தோலுமா இல்லை ஏன் அந்த இடத்துல காத்து போகுது? அதுமா தோலுமா இல்லை நீ எதுக்குடா காப்பு கட்டிருக்க? ஏய், ஏய், என்னடா இப்படி ரொம்ப சூரியபதியை சேர்ந்த நடந்தாய் வாரி காவேரி நல்லா இருப்படா. நாரதர் பாட மாட்டாது. நடந்தாய் வாலி காவேரி. அப்படி படிப்பாங்க தப்பா மாத்த எப்படி பொன் வண்ணமே இந்த பூ இந்த பாட்டு இந்த பொன் வண்ணமே இந்த பூ வண்ணமே போராட்டம் அந்த நம்ம போல பொன் வண்ணமே நாளைக்கு நாடகம் காலையில கச்சேரி உனக்கு. கார்த்திகராஜா நாளை காலையில கச்சேரி இருக்கு. தம்பி ரேப் ஸ்டைல்ல பாடுறா தம்பி ரேப் ஸ்டைல் இன்னும் அதுக்கு சேர்த்துக்கடா பொன் வேண்டும் பொன் வேண்டும் ஏய் நல்லா இருக்க மாத்தி மாத்தியா மாத்தி மாத்தியா? ஐயோ பைத்தியம் முடிச்சிருச்சு பப்புன்காரனுக்கு. நல்லாதானே இருந்த. ஆனா உங்க 4 பேரும் நினைச்சு எனக்கு பெரிய வேதனையா ஏய், இப்பயே உனக்கு தொண்டை ஒரு மாதிரி ஆகுது. ஏடா என்ன பாட்டு படிச்சாலும் வாசிக்கிற தலைவர் வழி என்ன பண்ணுது? பக்கம் மேல தலையெடுத்து அப்பவே அம்மா சொன்னிச்சு டான்ஸுக்கு போடா தேவையான நான் பிறந்த நேரம் 12 மணி ஆச்சுன்னா கட்டி பிடிக்கிற சீன் நீ அப்படி இல்லை வெட்டி அமைக்கியே பண்ண வேற செய்வாங்க வழி இல்ல. தட்டிக்கிட்டே இருக்க முடியல இப்பவே மூச்சு திணறுது தெரியுது இல்ல. என்ன பண்ற? சைவ சாப்பாடு உருளைக்கிழங்கு விழுறேன் நல்ல வேலை காலத்தை மாட்டிக்கிட்டு வராம. என்னடா பூனாசுரன் பாடிட்டு இருக்கிற? அதிக தூர்வம் பண்ண சுட்டு ஆள் இருந்தா பாப்போம் ஓடுவான் அப்படியா? அடிபாகான பழைய ஃப்ரெண்டு நல்லா பழைய ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் எனக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நல்லா ஆடுங்க. மருதாபுரி ஒன்றியம் சமயபுரம் பாத யாத்திரை குழு சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்று கொடுத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் சூரியப்பட்டியை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை சிறப்பு நடிகர் சுப்பிரமணி அருமை மாப்பிள்ளை குட்டியினர் ரூபாய் 50 என்பதை கொடுத்தனர். மற்றும் முன்பாக பாடிய பாடலை பாராட்டி கேபிடி மலைச்சாமி BABL மற்றும் கேபிடி அழகசாமி மற்றும் மூக்குசாமி துபாய் டிரைவர் சரவணன் ஆமா இவர்கள் இணைந்து எனக்கு ரூபாய் 50 அனுப்பித்தனர். அது கணக்கில் தர மிக்க நன்றி. எனக்கு அன்புனார் மரங்கப்பூர்த்தி சேர்ந்த சிறு நடிகர் ராஜா அன்புனார் சார்பாக எனக்கு 201 ரூபாய் அன்பளிப்பத்தார்கள். அன்பளிப்பத்து பெருமைப்படுத்திய அன்புனாருக்கும் அன்பு சகோதரர்களுக்கு நன்றி.
தண்ணி வந்து வணக்கத்தை எடுத்து கொண்டு நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. திஸ் இஸ் எல்லாம் காதல். காதலா? காதல் எல்லாம் கருப்பா இருக்கும். ஓஹோ, உங்களை நான் காதல் பண்ணிடுவா. பண்ணுங்க. அத்த மகளே செப்பு சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. அத்த மகளே செப்பு சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. மகளே செப்பு சிலையே. நீங்க பண்ணுங்க. கோவப்படாதீங்க, என்னதான் இருந்தாலும் அவர் முன்னாடி இல்லையா? கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, நீ பாட பாய பாட பாட. அத்த மகளே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. அமரத்து மாங்கொழுந்து ஓம் சக்தி பராசக்தி, அமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல முகம் தொழிக்கிறீ. நான் காத்திருக்க மணிக்கணக்கா, என் மனமு வலிக்குதடி. உன் கண்ணில் ஓர பார்வை பார்க்காதடி, உள்ளுக்குள்ள சாவுரடி ஓமாதடி. அத்த மகளே செப்பு சிலையே, உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. உனக்காக காத்திருந்தேன். ஆளு வந்து வாங்கி அதோட ஓடிட்டு ஆத்தங்கார ஓரத்தில் அத்தனையை விட்டு உனக்காக காத்திருந்தேன். அடி உனக்காக காத்திருந்தேன். மக்கார ஓரத்தில் கண்மணியில் கத்திரியை அணைச்சிக்கிட்டேன், கத்திரியை அணைச்சிக்கிட்டேன். பாரடி ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் மாமதாசம். எனக்கு பாரடி ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் மாமதாசம். நேரத்த மகளே செப்பு சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. பைப்ல அடிவைப்புல தண்ணி அடிப்பாரோட சிச்சுவேஷன். நெஞ்சுக்குள்ள கோவிலுக்கு ஒரு பூஜை சாமிக்கு தெரியும் அடி. ஏன் நம்ப வாசிங்க. நெஞ்சுக்குள்ள கோவிலுக்கு அவுத்து போட்டு போ. ஏங்க வெக்கப்படுறீங்க? உங்க காதலை எடுத்து சொல்லுங்க. என்னுடைய காதல் எப்படி காதல் மணி? நான் விரும்புற காதல் என்ன காதல்? அவர் கருமை நிறம். ஆஹா. எனக்கு கருப்பு தான் ரொம்ப பிடிக்கும். Black. ஆமா, அதனால இன்னைக்கு நான் போட்டுக்க ட்ரெஸ் கூட கருப்பு. கருப்பு. நான் விரும்புற ஆளும் கருப்பு. ஆஹா. அப்படினால என்ன கார்த்திக் ராஜா வந்தாலே நம்மளும் கிராமியத்துல தான் போகணும். கண்டிப்பா. அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கும். துணையா இருக்கிறோம். ஆஹா. கருத்து மச்சான், கருத்து மச்சான், கருத்து மச்சான், மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்து மச்சான்.
காதல். இந்த பிள்ளை போனா போட்டுவியா? இவங்க அம்மா இருக்கு. எதுங்க? போய் பொண்ணுங்க பொண்ணுங்க வேற ஒண்ணும். ஆனா இத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். அதான் சொல்ல வாரிய சொல்லுங்க. தமிழர் கே பூபதி அவர்கள் பாடலை பாராட்டி 100 ரூபாய் என்பது கொடுத்துள்ளார். அது கிழக்கின் சார்பாக மிக்க நன்றி. அருமையான பூபதி அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த புள்ள போனா போட்டுங்க. வேற எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். கண்டிப்பா 10 மாதம் கொண்டு தாயை பற்றி ஒரு பாடல். ஹலோ ஹலோ அம்மா 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 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஓரத்தட்டை எல்லாம் பாலா தந்து கூட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாம துசுரும்பு சேராம கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா.
சாமி அங்க போறது யாருங்க? 12 மணிக்கு பாத யாத்திரை போகாதீங்க. மணி 12 மணி தான் ஆகுது.